ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லி வேர் கோல்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஜுவல்லரி தான் நான் வந்து என்ன வேர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிராமு அப்படிங்கிறத தான் இந்த vlogல வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். தலையிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு தலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெட்டு தான் வருது. இது வந்து பார்த்தீங்க, அது வந்துன்னா டைமண்ட் ஸ்ட்ரெட்டு. அல்லக்காது நான் குத்தி இருக்குது டைமண்ட் ஸ்ட்ரெட்டு. இது வந்து என்னென்னா ஒரு கிராமுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு கிராமுக்கு கோல்டு. ஆனால் வந்துட்டு அதில் வந்து இந்த ஸ்டோன் கேரட்டோட வெயிட் எவ்வளோ, 9 சென்ட்ஸ் எவ்வளவோ தெரில. பட் ஆனால் நான் இது வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 29,000க்கு வாங்கினேன். இந்த ரெண்டு ஸ்டெட்டும் சேர்த்து நான் 29,000க்கு வாங்கினேன். அதுக்கு கீழே இந்த சிமிக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை பவுன் ரெண்டுமே சேர்த்துதான். ஓகேவா, என்கிட்ட இந்த சிமிக்கி மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 ஸ்டெட்டு வச்சுருக்கேன். டெய்லி ஒர்க்கு நம்ம ரெகுலராக மாற்றி நான் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த சிமிக்கி இல்லாமல் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. பவளம் வச்சு போடுவேன், அப்புறம் அந்த ஸ்டோன் மாற்றி போடுவேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வாங்கினது அது வந்து இது வரைக்கும் இந்த கொஞ்சம் லாங்காக தொங்குற மாதிரி வச்சுருப்பேன். அப்புறம் பேர்ல் வச்சு இப்போ லாஸ்ட்டாக இப்போ இது மாற்றதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு ரவுண்ட் ஒன்று வச்சுருப்பேன். அதில் இது வந்து அதில் போட்டுட்டு அந்த மேல் தோடு இருக்குல்ல, அந்த மேல் தோடை போட்டுட்டு அந்த ரவுண்டை போட்டு அது கீழே ஒரு சின்ன ஒரு தொங்கட்டாப்பை மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அதை மாற்றி போடுவேன். இந்த மாதிரி இந்த ஒரு 4-5 ஸ்ட்ரெட்டு அந்த மாதிரி நான் மாற்றி ரெகுலர் யூஸுக்கு போட்டுப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தாலிக்கொடி. ஆக்சுவலாக என் தாலிக்கொடியில் இங்கே ஒரு முகப்பு இருந்தது, கரெக்டா, பட்டர்ஃப்ளை இருந்தது. நான் அதை வாங்கியிருந்தேன். அந்த பட்டர்ஃப்ளை ஏன் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்காக என் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேல் பண்ண டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் மொட்டையாக இருந்தது என் கழுத்து. அப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. எங்கே வெளியில் போனாலுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நான் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாம் முதலெல்லாம் போட மாட்டேன். இப்போ கொஞ்சம் போடுறேன். பட் அப்போலாம் சுத்தமாகவே போட மாட்டேன். என் பாடிக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டை தவிர வெள்ளி தவிர வேறு எதுவுமே சூட் ஆகாது. ஈவன் ஒரு பின்னு குத்துனா கூட அந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கருப்பாக பிளாக்காக ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்து தண்ணி வந்துன்னு இருக்கும். அதனால நான் பின்னூசியே மோஸ்ட்லி நான் என் ட்ரெஸ்ஸில் குத்தவே மாட்டேன். அப்படி குத்தினாலுமே கொஞ்ச நேரம் எடுத்துருவேன். அப்புறம் வாட்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாட்ச் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த கோல்டு ஸ்டாப், இந்த ஸ்டாப், இந்த மெட்டல் நம்ம இங்கே வெயிலில் நம்ம போகும்போது படுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா சின்ன பபுள்ஸ் எல்லாம் வந்து கையே இந்த ஃபுல்லாக இடத்துல வந்து ரெட் ஆகிடும். அதனால நான் அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த வாட்ச் கட்டுறது. ஏன்னா வெயில் படாத இடத்துல, ஏசி இருக்கிற டைமு, அந்த மாதிரி டைமில் நான் வாட்ச் வியர் பண்ணுவேன். நார்மல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் போனோம்னா வாட்சை கழட்டி கையில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அந்த வேர்வெல்லாம் நின்றுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பபுள்ஸ் ஆகிடும். அப்படின்றதுனால தொடச்சி விடுவேன். கொஞ்சம் நேரம் ஏர் இப்படி ஏர் சர்க்குலேஷன் உள்ளே விட்டு அந்த காற்று வந்து வேர்க்காமல் ஸ்வெட் ஆகாமல் இந்த கையை நான் பார்த்துனே இருப்பேன். வாட்ச் கட்டினா அந்த மாதிரி ஆகிடும். அதனால வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்ல என்னென்னமோ புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வருதோ அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை எதுவும் இதுன்னு வச்சுக்காதீங்க. அதனால அப்போ வந்து எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த டைமில் ஹெவியாக வேணும், ஜுவல்ஸோட கழுத்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படிங்கிறனால அந்த இது வந்து எடுத்துட்டு போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ரெகுலராகவே நம்ம 2 செயின் போட்டிருக்கேன். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் மேரேஜ்க்காகட்டும், இப்போ நம்ம ஜுவல்ஸு ஆர்டிஃபிஷியல் எது போட்டாலுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தடுக்குது. அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்க என்னன்றாங்க, உள்ள மறைங்கன்றாங்க. பட் போக மாட்டேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பி வெளியில் வருது. சரி, அதனால நானுமே யோசிச்சேன். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்ல என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே இங்கே கீழே இப்படி வந்து நின்றும். 3மே அது டாலர் மாதிரி ஆகிடும். செயின் வந்து இந்த பக்கம், தாலி வந்து இப்படி போயிடும். அதனால என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே, அந்த பட்டர்ஃப்ளையை மட்டும் செயின் டேமேஜ் ஆகாமல் எனக்கு எடுத்து கொடுப்பீங்களான்னு கேட்டேன். எடுத்து கொடுப்பேம்மா அப்படின்னாரு. எடுத்து கொடுப்பேன் அப்படின்னோடனே நான் எடுத்து அது வெளியில் எடுத்துட்டு வேறு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின், இது வந்து என்னோட தாலி செயின் வந்து 5 பவுனு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த குண்டு குழச்சி அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா 1 பவுனுக்கு மேலே தான் வரும். அப்புறம் தாலி மட்டும் தனியாக, அதுவுமே அரை பவுனுக்கு மேலே தான். அந்த மாதிரி தான் ஒரு 5.5, 5.25, 6 பவுன் கிட்ட ஏன் தாலி இந்த கொடி மட்டும் அந்த மாதிரி வரும். அப்புறம் இது வந்துட்டு 2 பவுனா, இது டோட்டலாகவே 2 பவுனு, 2.25 சம்திங் வரும். செயின் மட்டும் 1.5.
இது டாலர் மட்டும் 4 கிராமுக்கு மேலே வரும், 5 கிராம் வரும் அந்த மாதிரி. சரி எனக்கு வந்து இந்த எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி செயினும் இந்த இதுவும் தான் போட்டிருப்பேன். சரி இன்னொரு செயின் அடிஷ்னலாக எடுத்து தரேன்னு சொல்லிட்டு மாமா எடுத்து தந்தார். எல்லாரும் போட்டிருக்காங்க, நீ மட்டும் என் கழுத்து நிறையா போடல, மெலிசா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வாங்கி கொடுத்தாரு 3 பவுனுக்கு. எனக்கு அது என்னாச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன சொல்றது, நம்ம சின்னதாக போடணும், சின்னதாக எலகண்டாக போடணும்னு போடுறத பார்த்தா அது நல்லா மொத்தமாக தெரியுதா கழுத்துல. எனக்கு அது மேட்ச் ஆகாத மாதிரியே தெரியுது. அது ஓகே 3.5 பவுன். ஆனால் அது வாங்கி கொடுத்தது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் என்ன சொல்றது ஃபங்க்ஷன் யூஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ரெகுலர் யூஸ் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீ எனக்கு கொடுத்துட்டு நான் அவருக்கே கொடுத்துட்டேன், நீயே வச்சுக்கோ, எனக்கு வேற வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நானாவே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து இதை செலக்ட் பண்ணு அதை செலக்ட் பண்ணுன்னு என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு வாங்க சார். ஓகே இருந்தாலும் பட் ஆனால் அது வந்து நல்லா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த சின்னதாக மெலிசா ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி டாலர் போடணும்னு ஆசை, அதனால இதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெலிஸ் செயின், இந்த பெண்டன்ட் குட்டி பெண்டன்ட். இந்த மெலிஸ் செயின் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம், வெறும் 1/2 பவுன் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் வந்து இது டைமண்ட். இது வந்து அப்போ 13,000 15,000க்கோ ஏதோ 21,000 ஏதோ சம்திங். இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைமண்ட் வாங்கினது. அப்போ இது ரேட்டு கம்மி தான் அப்போல்லாம். அப்போ இது ரேட்டு கம்மியாக இருக்க டைமில் இந்த இது வாங்கினேன். இதெல்லாம் ரெகுலர் யூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 4 வளையல் ரெகுலர் யூஸுக்கு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த 2 வளையல் தான் போட்டிருந்தேன். இந்த 2 வளையல் நான் வந்ததுலேருந்தே போட்டிருந்தேன். இது 1 பவுன், இது 1 பவுன், ஓகேவா, இதை போட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஏதோ பர்த்டே கிஃப்டாக வந்து இந்த 1 வளையல் எனக்கு வாங்கி தந்தார். அப்போ வாங்கி தரும்போது நான் என்ன சொன்னேன், வாட்ச் கூட எல்லோரும் வளையல் போடுறாங்க, அதனால நான் இந்த 1 வளையல் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இது 1 9 கிராம் 1 8 கிராம் அந்த மாதிரி. அப்போ 8 கிராமில் ஒன்று கரெக்டாக அந்த டைமில் கிடச்சதுனால நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா திருப்பி வளையல் வாங்கணும் அப்படின்னு போன டைமில் நான் சொன்னேன், இது வந்து ஒன்று சிங்கிளாக வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு மேட்சிங்காக வாங்கிக்கிறேன், இந்த கையில் 2 வளையல் இந்த கையில் 2 வளையல் ரெகுலர் யூஸுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் பட் இந்த கையில் எப்பயுமே நான் வளையல் போடவே மாட்டேன், எல்லாத்தையுமே இதில் தான் போட்டுட்ருக்கேன். அடுத்தது நம்ம வாங்க போகும்போது எனக்கு 8 கிராமில் கிடைக்கல, 9 கிராமில் தான் கிடச்சிது. அதனால ஒரே மாதிரி டிசைனில் வேணும் அப்படிங்கிறதுனால இது இந்த யானையா மீன் மாதிரி வரும், மீன் மாதிரி இது வரும். இது வந்துட்டு அதனால இப்படி போட்டுக்கிட்டேன், இந்த மீன் மாதிரி வரதுனால இது இப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இது 4 பவுன் ஆச்சு என் கையில், இது 4 பவுன் வளையலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிங்கு. ஆக்சுவலாக நான் 6 ரிங்கு போட்டிருந்தேன். 6 ரிங்கில் என்னாச்சு அப்படின்னா 2 ரிங் கழட்டிட்டேன். ஏன் அப்படின்னா அதுவுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால் கழட்டிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று அப்பப்போ போகும்போது எனக்கு எதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த 2 கிராம் அந்த மாதிரிலாம் நான் ஒன்று பார்ப்பேன். அப்போ டைம் இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்குவேன். இது மட்டும் எங்கள் 2 பேர்த்தோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு மாதிரி நாங்கள் வந்து வெட்டிங்காக அந்த டைமில் வந்து இப்போ போட்டுக்கிட்டது. அதில் அப்போ எங்களுக்கு நடக்கல, அதனால நாங்களே வாங்கி அதுக்கப்புறம் ஒரு நாள் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் நாங்கள் 2 பேருமே இந்த ரிங்கு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பேர் வச்சு போடணுன்ட்டு. அதனால நானும் இந்த மாதிரி அவர் பேர் போட்டு இந்த ஒரு ரிங்கு போட்டிருப்பேன், என் பேர் போட்டு அவர் ரிங்கு போட்டிருப்பார். இது நாங்களே வந்து போட்டுக்கிட்டோமா. இது வந்து 3 கிராமில் நான் செஞ்சேன், ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்டின் வச்சு ஒன்று போட்டிருப்பேன். அது என்ன ஆச்சுன்னா இப்போ இழைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அது கழண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால கழட்டி வச்சுட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தி வீட்டில் வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்காக நம்மளோட கிரவ் பிரஸ்துக்காக நம்ம சம்மந்தி வீட்டில் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க மோதிரம். அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால அதில் நம்ம கை கழுவும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே தண்ணி நின்று பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையோ உப்பிக்குது என் கை. அதனால் எங்கேயாவது போனால் வெளில போனால் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா போடுவேன், ரெகுலர் யூஸுக்கு போட மாட்டேன், அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என் காலக்காட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் காலில் கொலுசு போட்டுருவேன். இது 1 பவுன் இது 1 பவுன் அந்த மாதிரி பட்டை கொலுசு. ஃபஸ்ட்டு எதுவும் டிசைனே எனக்கு கிடைக்காதனால கொலுசு போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இதை வாங்கி ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெட்டி, இது 2ம் சேர்த்து 3 கிராம் வரும் இந்த மெட்டி, அட்ஜஸ்டபிள் மெட்டி அந்த மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெகுலர் யூஸ் கலெக்ஷன். எப்பயுமே நான் போட்டிருப்பேன், ஸ்டட்டு மட்டும் மாற்றுவேன், மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இப்போ மோனா இதுக்காக வாங்கியிருக்கோம், பட் ஆனால் வந்து என்னோட தனியாக அவளுக்கு தனியாக இருக்கும். அவள் சேனல் அவள் தனியாக அவள் கல்யாணம் போனதுக்கப்புறம் அவள் முழுசாக போடுவாள். நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க மோனாவோட ஜுவல்லரி கலெக்ஷன் போடுங்க, உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் போடுங்க அப்படின்றீங்க. அது கொஞ்சம் அவள் மேரேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக நாங்கள் அதுக்கப்புறம் போட ட்ரை பண்ணுறோம். அவள் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போடுவாள், அதை நீங்கள் அவள் விலாகில் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.